இப்போ நீங்க பாக்குற இந்த வீடியோ இன்றைக்கு சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போய் கொண்டிருக்கிற அமெரிக்காவோட செனட் சப் கமிட்டியில நடந்த ஒரு சம்பவம். No one wants to fight for Israel. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, அமெரிக்காவோட கடற்படையை சேர்ந்த ஒரு சோல்ஜர் அந்த கமிட்டியில அவர்கள் இந்த போர் தொடர்பான ஆலோசனைகளை, அந்த போர் தொடர்பான விஷயங்களை கதைச்சு கொண்டிருக்கும் போது அவர் எழும்பி என்ன சொல்லிருக்காருன்னு சொன்னா, நாங்க இந்த போரை ஆரம்பிக்கல, அதாவது அமெரிக்கா இந்த போரை ஆரம்பிக்கல, இஸ்ரேல் தான் ஆரம்பிச்சிருந்தார்கள். இஸ்ரேல் ஆரம்பிச்ச ஒரு போருக்காக அமெரிக்காவோட படைகள் இஸ்ரேல் நாட்டுக்காக சாக முடியாது. என்னோட நாட்டு படைகள் இன்னொரு நாட்டு போருக்காக எதுக்காக சாகணும்? அமெரிக்காவினுடைய படைகள் அந்த போருக்காக சாக முடியாது. உடனடியா இந்த போரை நிறுத்துங்கன்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பிச்சிருந்தார். அவர் சொல்ல ஆரம்பிக்கும் போதே அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா தெரியும், இஸ்ரேல் தான் இந்த போரை ஆரம்பிச்சார்கள் சொல்லி சொல்ல ஆரம்பிக்கும் போதே அங்கிருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் அவரை வந்து பிடிச்சு இழுத்து வெளியில கொண்டு போக ஆரம்பிச்சிட்டார்கள். அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா தெரியும், பயங்கரமா அவரை கீழே தள்ளி விழுத்தி 4 பேர் சேர்ந்து அவரோட கை கதவுக்குள்ள போய் மாட்டி கை முறிகிற அளவுக்கு அவரை பிடிச்சு இழுத்து ஒரு கடுமையா பிடிச்ச ஒரு சலசலப்பா அவரை பிடிச்சு இழுத்து கொண்டு போற மாதிரி தான் அந்த வீடியோல எங்களுக்கு பார்க்கும்போது இருந்தது. இத்தனைக்கும் அந்த கதைச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட கடற்படையை சேர்ந்த ஒரு வீரர். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு வேட்பாளராகவும் சொல்லப்படுறார். அப்படிப்பட்ட அமெரிக்காவோட ஒரு சோல்ஜருக்கு நிலைமை இதுதான். அப்ப மக்களினுடைய நிலைமை எப்படி இருக்கும்ன்றத யோசிச்சு பாருங்க. இஸ்ரேலுக்கு எதிரா அமெரிக்காவுக்கு எதிராக கதைக்க ஆரம்பிச்சாலே, ஈரானோட போரை நிறுத்துக்கன்னு சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அவங்களோட நாட்டோட ஒரு படை வீரரையே இப்படி பிடிச்சு இழுத்து கொண்டு போறார்கள்னு சொன்னா எப்படி நிலைமை அங்க இருக்குன்றத இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த போருக்கு பின்னால இருக்கிற இன்னொரு சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியால இந்த போர் நடத்தப்படுறதுக்கான காரணம் இப்ப வெளியாகின எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறைக்கிறதுக்கா இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் சோசியல் மீடியால போய்கொண்டிருக்குது. நீங்க யாராவது அப்படி எப்ஸ்டீன் ஃபைலை மறைக்கிறதுக்காக தான் அமெரிக்கா இந்த போரை செய்யறார்களான்னு சந்தேகப்பட்டீங்கன்னா சந்தேகப்படாதீங்க. அதுதான் உண்மையான விஷயம். இந்த போர் நடத்தப்படுறதுக்கான பல காரணங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காரணமும் எப்ஸ்டீன் ஃபைலை மறைக்கிறதுக்காக தான் என்றது வெளிப்படையான ஒரு உண்மை. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்றவன் யார்? அவன் இஸ்ரேல் மொசாட்டை சேர்ந்த ஒருத்தன். அங்கிருந்து வந்த ஒருத்தன் தான் அமெரிக்காவுக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டு இப்ப அந்த ஃபைல் வெளியில வந்திருக்குது. சோ மிச்ச எவிடன்ஸும் வெளியில வந்தா பெரிய பிரச்சனையாகும் என்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த போர் அந்த நோக்கத்தையும் வச்சுக்கொண்டு நடத்தப்படலாம் என்றதும் இப்ப எங்களால உறுதிப்படுத்தி பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதை எப்படி சொல்லலாம்னு சொன்னா, இப்ப உலகத்தையே ஆளக்கூடிய நாடா அமெரிக்கா சொல்லப்படுது தானே. உலகத்தையே ஆளக்கூடிய நாடா அமெரிக்கா இருந்தாலும் இப்ப டொனால்ட் ட்ரம்போட குடுமி யாருடைய கையில இருக்குன்னு சொன்னா இஸ்ரேல் கையில தான். அந்த மாதிரிதான் இந்த சம்பவம் இப்ப போய்கொண்டிருக்குது.